ரிஃபைனர்ஸ் ஃபயர், சுத்திகரிப்பின் நெருப்பு. நம்மளோட வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் அப்படியே நெருப்பை கடக்கிறத போல இருக்கிறோம்ல. இயேசு நம்மளோட வாழ்க்கையில ஒரு ரிஃபைனரா இருக்கிறாராம், ஒரு சுத்திகரிப்பாளரா இருக்கிறாராம். நீங்க ஒரு கோல்டை யோசிச்சு பாருங்களேன். அது ஒரு பெர்ஃபெக்ட் ஃபார்முக்கு, அது ஒரு பியூர் ஃபார்முக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு பிளாப் மாதிரி இருக்கும். அந்த சப்ஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னா கோல்டும் இருக்கும், அதை சுத்தி இம்பியூரிட்டிஸ் இருக்கும், நிறைய கசிவுகள் இருக்கும். அந்த ரிஃபைனர் என்ன பண்றாரு, அந்த சுத்திகரிப்பாளர் என்ன பண்றாரு, அந்த சப்ஸ்டன்ஸை எடுத்து உருக்குறாரு. அப்புறம் அதுல இருந்து கசிவுகள் தனியா, அந்த கோல்ட தனியான்னு பிரிக்கிறாரு. அதே போலதாங்க இன்றைக்கு ஏசப்பா நம்மள அந்த நெருப்புல ஏன் அனுமதிக்கிறார்னா, நமக்குள்ள இருக்கிற கசிவுகளை நம்ம கிட்ட இருந்து நீக்கிறதுக்காக, பாவத்தை நீக்கிறதுக்காக, அவிசுவாசத்தை நீக்கிறதுக்காக, தேவையில்லாத இம்பியூரிட்டிஸ் நமக்குள்ள இருந்து நீக்கி அந்த பொண்ணை போல